மரியாதையை வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான பயிற்சி தொடரில் இருக்கின்றோம். ஜெபமாலையை ஜெபிக்க முடியாதவங்க இந்த ஜெபமாலை தொடரை பார்த்தால் கண்டிப்பாக மாற்றம் அடைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதேபோல் ஏற்கனவே ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தொடர் மூலம் இன்னும் அதிக ஜெபமாலையை ஜெபிக்க வாய்ப்புள்ளது. இது ஒரு பயிற்சி தொடர், அதனால தான் நீண்ட தொடராக போயிட்டுருக்கு. இந்த தொடர் முழுசும் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அந்த மாதிரி எல்லாருக்குமே உதவிக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுவரைக்கும் வெளிவந்த எல்லா வீடியோக்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கடந்த சில பதிவுகளாக பார்த்தீங்கன்னா புனிதர்கள் ஜெபமாலை பற்றி சொன்ன கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் அதேபோல் 5வது புனிதராக கல்கத்தா நகர் அன்னை தெரேசா அவங்க ஜெபமாலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பூச்சி மரத்தில் ஒட்டி கொள்வது போல் ஜெபமாலையை பற்றி கொள்ளுங்கள், ஏனென்றால் நமது அன்னை இல்லாமல் நாம் நிற்க முடியாது. எவ்வளோ அழகான கருத்து பாருங்கள். பூச்சி மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நாம் ஜெபமாலை பக்தியில் இருக்கணுமா? இது அப்படியே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம். பின்னால் பார்த்திங்கன்னா மாதா சுருமம் இருக்குது. ஆண்டவர் குழந்தை இயேசு பார்த்திங்கன்னா மாதாட்ட அந்த மாதிரி தான் இருப்பார். பூச்சி மரத்தில் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த தாயும் சேயும் அப்படியே ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. அதே போல் தான் நாமும் மாதாவிடம் ரொம்ப அருகாமையில் இந்த பூச்சி மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஜெபமாலை பக்தியின் மூலம் நாம் தப்பிக்கலாம், பிழைக்கலாம். கூடி ஜெபிக்கும் குடும்பம் குலையாது. உங்கள் இதயத்திலும் உங்கள் வீட்டிலும் அமைதியை நீங்கள் விரும்பினால் தினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள்ங்கிறாங்க அன்னை தெரேசா. அதேபோல் ஜெபமாலை மூலம் நான் கேட்ட எதையும் நமது அன்னை ஒருபோதும் மறுத்ததில்லை. இது உண்மையிலும் உண்மையான ஒரு அனுபவபூர்வமான ஸ்டேட்மெண்ட். இது அவ்வளோ பெரிய புனிதையை இந்த சொல்கிறாங்க. இதை நானுமே சொல்வேன். ஏதாச்சும் ஒன்று வேணும்னா உடனடியாக நான் இந்த ஜெபமாலை மூலமாக தான் மாதாட்ட கேட்பேன். அப்படியே கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ப முடியாத விஷயமெல்லாம் இந்த ஜெபமாலை ஜெபிச்சு மாதாட்ட கேட்குறதுனால கிடைக்குது. இப்போ அன்னை தெரேசாவை நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சில பேர் பார்த்துருப்போம். அவங்க சொல்கிறது கூட நம்ம ஏற்றுக்காமல் விடலாம். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசிகிட்ருக்கேன் இல்லையா, வீடியோ மூலியம். நானே ஒரு சாட்சி. ஜெபமாலை மூலம் எதுவுமே மறுப்பதில்லை மாதா. நம்ம கேட்டோம்னா இதில் வச்சு கேட்குற வேண்டுகோள் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அன்னை தெரேசா அதுதான் சொல்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சபை அவங்களுது, அதெல்லாம் கண்காணிக்கணும்னா கட்டி ஆளணும்னா அவங்களுக்கு எவ்வளோ உதவி தேவை. அந்த உதவி அத்தனையும் மாதாட்டிருந்து தான் வந்திருக்கு. இந்த ஜெபமாலை மூலம் அவங்க ஜெபிச்சதான். இது அவங்களுடைய கருத்து. ஜெபமாலை மூலம் நான் கேட்ட எதையும் நமது அன்னை ஒருபோதும் மறுத்ததில்லை. அவர் நமது மென்மையான தாய், டெண்டர் மதர்ங்கிறாங்க. அழகான வார்த்தை. நாம் நம்பிக்கையுடனும் அன்புடனும் அவரிடம் வந்தால் மட்டுமே நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்க ஆர்வமாக உள்ளார். அப்போ மாதாட்ட நாம் அன்புடனும் நம்பிக்கையுடனும் போக வேண்டும். ஜெபமாலை மூலம் நான் கேட்குறத மாதா கொடுப்பாங்கன்ட்டு நம்ம நினச்சி நம்பிக்கையாக கேட்கணும். நிறைய பேர் இந்த ஜெபமாலை வேண்டுறதுக்கு நிறைய சோம்பேறித்தனப்படுறாங்க, சலிப்படைகிறாங்க. இது ஒரு மாதிரி போகுது. ஜெபமாலை போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதில் தான் மாதாவுடைய கைகளை நாம் பிடிக்கிறோம். இந்த ஜெபமாலை பிடிச்சோம்னா மாதாவுடைய கைகளை பிடிக்கிறோம். அப்படி பிடிக்கிறப்ப மாதா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பார்ப்பாங்க. ஜெபமாலை மூலம் கேட்கின்ற எல்லாத்தையும் மாதா நமக்கு கொடுக்குறாங்க. அன்புடனும் நம்பிக்கையுடனும் அன்னையிடம் வந்தால் மட்டுமே நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்க ஆர்வமாக உள்ளார். மதர் தெரேசா கிட்ட ஒரு 2 பக்தி முயற்சிகள், மாதா சம்பந்தப்பட்ட 2 பக்தி முயற்சி இருந்துச்சு. ஒன்று இந்த ஜெபமாலை பற்றி, இன்னொன்று அற்புத பதக்கம், மிராக்குலஸ் மெடல். அவங்க நிறைய அவங்களுடைய கான்வென்ட் உலகத்தில் எங்கே இருக்குது அங்கெல்லாம் எப்போ நிலம் வாங்குகிறாங்களோ அப்போ என்ன செய்வாங்களாம், அந்த மிராக்குலஸ் மெடல் அற்புத பதக்கத்தை இந்த வாங்கக்கூடிய நிலத்தில் புதைச்சி வச்சுட்டு மாதாட்ட வேண்டுவாங்களாம். இந்த இடத்துல கான்வென்ட் வரும், நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு மாதா கொடுத்த சுரூபம். அதை பயன்படுத்துங்கன்றாங்க மாதா.
அதை செய்தவர்கள் அன்னை தெரசா. அதே போல் இந்த ஜெபமாலையும் அப்படி தான். இதுவும் மாதா கொடுத்தது தான். இந்த பக்தி முயற்சியிலும் அன்னை தெரசா நிலைச்சிருந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஜெபமாலையை பிடிப்போம், மாதாவின் கரங்களை பிடிப்போம். அன்பானவர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜெபமாலை பக்தியை பரப்பும் தூதராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.